வியூவர்ஸ், தன்னோட குட்டிகளை ரொம்பவும் பாசத்தோடையும் பாதுகாப்போடையும் வளர்க்குற 8 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உயிரினங்கள் அதுங்களோட குட்டிகள் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த பாசத்தை பார்த்து கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது ட்ரீ கங்காரு. இந்த ட்ரீ கங்காருக்கள் ரொம்பவும் அழகான அமைதியான விலங்காம். ஆரம்பத்துல 16 வகையான ட்ரீ கங்காருக்கள் இருந்துச்சாம். ஆனா இப்ப வெறும் 4 வகையான ட்ரீ கங்காருக்கள் தான் இருக்காம். இதுங்க வெறும் 44 நாள் தான் பிரெக்னெண்டா இருக்குமாம். அதுக்கப்புறம் குட்டி போட்டுருமாம். பிறக்கும் போது குட்டி முழுமையா வளர்ச்சி அடையாம சின்னதா ஜெல்லி பீன் சைஸ்ல தான் பிறக்குமாம். இதனால தாய் கங்காரு 8 மாசம் வரைக்கும் அதோட குட்டிய அது வயித்துல உள்ள பவுச்சுக்குள்ள வச்சு ரொம்பவும் பாதுகாப்பா வளர்க்குமாம். 8 மாசம் கழிச்சுதான் குட்டிய கீழேயே இறக்கி விடுமாம். நார்மலா இந்த கங்காருக்கள் உயரம் கம்மியான மரங்கள் மேலதான் வாழுமாம். ஆனா பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல மட்டும் தனக்கு எதுவும் ஆபத்து வந்துட கூடாதுன்னு ரொம்பவும் உயரமான மரங்கள் மேல ஏறி மரத்தோட உச்சியில தான் வாழுமாம். நார்மலான கங்காருக்கள் ஒரே டைம்ல அதோட பவுச்சுல 3 குட்டிகள் வரைக்கும் கூட வளர்க்குமாம். ஆனா இந்த ட்ரீ கங்காருக்கள் ஒரே ஒரு குட்டியை தான் வளர்க்குமாம். அடுத்தது கிரேட் டஸ்கி பேர்ட். இந்த பறவைகளை ரொம்பவும் ஆச்சரியமான பறவைகள்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பறவைகள் வேகமா கொட்டுற நீர்வீழ்ச்சிகளுக்குள்ளேயே அசால்ட்டா போகுது. பொதுவா வேகமா கொட்டுற நீர்வீழ்ச்சிகளை பார்க்க அழகா இருந்தாலும் இந்த நீர் விழுற வேகத்தை நம்மளால தாங்க முடியாதாம். இந்த வீடியோவை கூட பாருங்க. இந்த கார் மேல கொஞ்சம் தண்ணிய ஃபோர்ஸா ஊத்துன உடனே இந்த காரே நொறுங்கிடுச்சு. ஆனா வெறும் 60 கிராம் வெயிட் உள்ள இந்த பறவைகள் டன் கணக்குல கொட்டுற நீர்வீழ்ச்சிக்குள்ளேயே அசால்ட்டா போகுது. எவ்வளவு வேகமா தண்ணி கொட்டினாலும் இந்த பறவைகள் கீழே விழாம ஸ்ட்ராங்கா நிக்குமாம். நார்மலான டைம்ல இந்த பறவைகள் காட்டுக்குள்ளதான் வாழுமாம். ஆனா முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் போது மட்டும் இந்த பறவைகள் இந்த நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி வந்துதான் கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குமாம். இதனால மத்த பெரிய பறவைகளால கூட இந்த நீர்வீழ்ச்சியை தாண்டி வந்து இந்த பறவைகளை வேட்டையாட முடியாதாம். இந்த பறவைகள் ஒரே ஒரு முட்டை தான் இடுமாம். 24 நாட்கள் அடை காக்குமாம். அதுக்குள்ள நீர்வீழ்ச்சியில தண்ணி வரது அதிகமாயிடுச்சுன்னா அந்த தண்ணியே இதுங்களோட முட்டைய அடிச்சிட்டு போயிடுமாம். ஆனாலும் மத்த பறவைகள் கிட்ட இருந்து குஞ்சுகளை காப்பாத்துறதுக்காக இந்த பறவைகள் இந்த நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடி வந்துதான் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குமாம். அடுத்தது கிரேட் ஹார்ன்பில்ஸ். இந்த பறவைகளை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கோ அதை விட ரொம்பவும் அறிவுள்ள பறவைகளாம். இந்த பறவைகள் அதிகபட்சமா ஒரு டைம்ல 6 முட்டைகள் வரைக்கும் போடுமாம். முட்டையிட்ட உடனே பெண் பறவை அது கூட்டுக்குள்ள வர வழியை அடைச்சிட்டு உள்ளேயே இருந்து அடை காக்குமாம். அதுக்கப்புறம் சின்ன ஹோல் வழியா ஆண் பறவை தான் பெண் பறவைகளுக்கும் குஞ்சுகளுக்கும் தேவையான உணவுகளை கொண்டுட்டு வந்து கொடுக்குமாம். குஞ்சுகள் நல்லா வளர்ற வரைக்கும் பெண் பறவை கூட்டை விட்டு வெளியிலேயே போகாம கூட்டுக்குள்ளேயே இருந்து குஞ்சுகளை பாதுகாப்பா பாத்துக்குமாம். முட்டையில இருந்து குஞ்சுகள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதோடைய கூடு தாய் பறவைக்கு பாதுகாப்பான கூடு இல்லன்னு தோணுச்சுன்னா குஞ்சுகளை இதோட வாய்க்குள்ள வச்சு தூக்கிட்டு போய் வேற இடத்துல வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிடுமாம். இந்த பறவைகள் கிட்ட இருக்கிற ரொம்பவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா குஞ்சுகள் வளர்ற வரைக்கும் மத்த விலங்குகளால குஞ்சுகளுக்கு எதுவும் ஆபத்து வந்துட கூடாதுன்னு தாய் பறவை கத்தாம அமைதியாவே இருக்குமாம். அடுத்தது ஜெயிண்ட் ஆன்டீட்டர். இந்த ஜெயிண்ட் எறும்பு திணிகள் கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. உலகத்துல வாழ்ற உயிரினங்கள்லயே இந்த ஜெயிண்ட் எறும்பு திணியோட உடல் வெப்ப அளவு தான் ரொம்ப கம்மியாம். இதோடைய உடல் வெப்பம் 32.8 டிகிரி செல்சியஸ் தானாம். நிலத்துல வாழ்ற உயிரினங்கள்லயே இதோடைய நாக்கு தான் ரொம்பவும் நீளமான நாக்காம். அதிகபட்சமா இதோடைய நாக்கு 86 இன்ச்சஸ் நீளத்துக்கு வளருமாம். இந்த ஜெயிண்ட் எறும்பு திணிகளோட கால்களை பார்க்க பாண்டாவுடைய முகம் மாதிரியே இருக்குமாம். இது 183 நாட்கள் பிரெக்னெண்டா இருக்குமாம். ஒரு பிரசவத்துல ஒரே ஒரு குட்டி தான் போடுமாம். ஆனா இதோட குட்டிய ரொம்பவும் பாதுகாப்போட வளர்க்குமாம். 2 மாசம் வரைக்கும் குட்டி தாய்ப்பாலை மட்டும் தான் குடிக்குமாம். 6 மாசம் வரைக்கும் தாய் எங்க போனாலும் தன்னோட குட்டிய முதுகு மேல தூக்கிக்கிட்டே தான் நடக்குமாம். எப்பவுமே குட்டிய தனியாவே விடாதாம். அடுத்தது wolf ஸ்பைடர். இந்த சிலந்திகள் ஒரே பிரசவத்துல 1000 குட்டிகள் வரைக்கும் கூட போடுமாம். இந்த சிலந்தியோட உடம்பு பின்னாடி ரவுண்டா இருக்கிறது தான் இதோடைய எக் பவுச்சாம். 2 வாரம் வரைக்கும் குஞ்சுகள் இந்த எக் பவுச்சுக்குள்ள தான் இருக்குமாம். அதுக்கப்புறம் குஞ்சுகள் இந்த எக் பவுச்ல இருந்து வெளியே வந்து தாய் சிலந்தியோட முதுகு மேல ஏறிக்குமாம். இந்த வீடியோவை பாருங்க. இவர் தாய் சிலந்தி மேல தண்ணிய ஊத்துன உடனே இது முதுகு மேல உள்ள எல்லா குட்டிகளும் கீழே இறங்குது. குஞ்சுகள் முழுமையா வளர்ற வரைக்கும் தாய் சிலந்தி எங்க போனாலும் தன்னோட எல்லா குஞ்சுகளையும் இதோட உடம்பு மேல வச்சுக்கிட்டே தான் போகுமாம். அடுத்தது ஏகார்ன் வுட்பெக்கர். இந்த பறவைகளை ரொம்பவும் வித்தியாசமான பறவைகள்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த பறவைகள் இதுங்களுக்கு தேவையான உணவுகளை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி மரம் ஃபுல்லா மாட்டி வச்சுக்குமாம். இதுங்க எப்பவுமே பெரிய கூட்டங்களா தான் வாழுமாம். ஒரு பறவை மரத்துக்குள்ள முட்டை இட்டுருச்சுன்னா அந்த முட்டைய எல்லா பறவைகளும் சேர்ந்து பாதுகாக்குமாம். கூடு கட்டி இருக்கிற மரத்துக்கு அணில் வந்தா கூட இந்த பறவை கொத்தி கொத்தியே அணில துரத்தி விட்டுருமாம். இந்த பறவைகள் கூடு கட்டி இருக்கிற மரத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதுங்க கூடு கட்டி இருக்கிற மரத்தை ஃபுல்லா இந்த மாதிரி ஓட்ட போட்டு இதுங்களுக்கு தேவையான உணவுகளை ஃபில் பண்ணி வச்சிருக்குமாம். அடுத்தது crocodile and water dickop. பொதுவா
முதலைகள் மண்ணை தோண்டி அதுங்களோட முட்டைகளை விட்டுட்டு அந்த முட்டைய மூடி வச்சிடுமாம். 80 இருந்து 90 நாட்கள் கழிச்சுதான் முட்டையில இருந்து குஞ்சுகள் வெளியே வருமாம். அந்த டைம்ல முதலைகளோட முட்டைய பாதுகாக்கிறதுக்கு இந்த வாட்டர் டிகாப்ஸ் பறவை உதவி செய்யுமாம். முதலையோட முட்டைகளை உடும்பு வேட்டையாட வந்துடுச்சுன்னா இந்த பறவை சத்தம் போட்டு முதலைய கூப்பிடுமாம். முதலை வந்து அந்த உடும்பை துரத்தி விட்டுருமாம். இதே மாதிரி இந்த பறவையும் கூட எதுவும் கட்டாம முதல முட்டையிட்ட இடத்துக்கு பக்கத்துல மண்ணிலேயே முட்டையிடுமாம். இந்த பறவையோட முட்டைய உடும்பு சாப்பிட வந்தாலும் இந்த பறவை சத்தம் போட்டு முதலைய கூப்பிடுமாம். முதலையோட முட்டைய தான் உடும்பு சாப்பிட வந்திருக்கும்னு நினைச்சு முதல வந்து இந்த உடும்பை துரத்தி விட்டு இந்த பறவையோட முட்டையையும் காப்பாத்திடுமாம். நம்ம கடைசியா பார்க்க போறது எலிஃபென்ட். விலங்குகள்லயே யானைகள் மட்டும்தான் அதுங்க சாகர வரைக்கும் தன்னோட குட்டிகளை கூடவே வச்சு வளர்க்குமாம். யானைகள் தன்னோட குட்டிக்கு ஒரு நாளைக்கு 12 லிட்டருக்கு மேல பால் கொடுக்குமாம். குட்டிகளுக்கு ஏதாவது ஆபத்துனா தாயான தன்னோட உயிரையும் கூட கொடுத்து காப்பாத்துமாம். குட்டிக்கு தண்ணி குடிக்கிறது சாப்பிடுறதுல இருந்து எல்லா விஷயங்களையும் அப்பா யானை தான் சொல்லி கொடுக்குமாம். ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த விலங்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.